ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பஃபியாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி கை கட் பண்ணுறதுக்கு மடித்து போடுவீங்களோ அதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தை நாளாக உங்களுடைய நார்மலான கை மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஒரு பேப்பர் சேட்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பொறுத்து பக்கத்தில் இருந்து அகலத்தில் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, நான் காமிக்கிற மாதிரி. இனி இந்த மாதிரி உங்களுடைய பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அதை 4 இன்ச்சுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி வச்சு இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேட்டர்னை அப்படியே நீங்கள் இதில் வரைஞ்சிக்கலாம். ஹைட்டு வந்து நம்மளுடைய நார்மல் கையோட ஹைட்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இதில் பஃப் ஸ்லீவுக்கு என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நான் இனி உங்களுக்கு சொல்கிறேன். இதை மார்க் பண்ணிவிட்டு அதே அளவை இப்படி இழுத்து விட்டுருங்க. இந்த நம்ம 4 இன்ச்சு கூட்டியிருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே. இனி அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் உயரத்தை அதிகப்படுத்தணும். அந்த உயரத்தை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக போட்டு விட்ருங்க. பாக்ஸ் போட்டுட்டு 1.25 தேவைப்படுறவங்களுக்கு, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டினால வந்தால் போதுன்னா 1.5 இன்ச். இதை இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்களுடைய நீளத்தில் இருந்து அந்த 1.5 இன்ச்சை தொட்டு அப்படியே உங்களுடைய நார்மல் ஹேண்ட் அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த கையோட நீளத்தையும் அகலத்தையும் கரெக்டாக கவர் பண்ணி நீங்கள் வரைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கு கை இன்னுமே அழகாக வரலன்னா உங்களோட ட்ராயிங்கில் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் உள்வளைச்சி எடுக்கும்போது அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா சுருக்கங்கள் வர்றதை நம்ம தடுத்துட முடியும். நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கட் பண்ணும்போது 2 இடத்துல நம்ம நாச் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஒன்று எப்போவும் போல் நம்மளுடைய இடைக்கையை மார்க் பண்ணி கொடுக்குற நாச், இன்னொன்று நம்ம 4 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். அது எப்படின்னு காமிக்கிறேன். நம்மளுடைய இடைக்கை கணக்கு பண்ணி மார்க் பண்ணுறதை நீங்கள் எப்போதும் போல் நாச் கொடுத்துக்கோங்க. அதிகமாக 4 இன்ச் அளவுக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த நாச்சையும் கொடுத்துட்டு உயரத்தில் எப்போவும் கொடுக்குற நாச்சையும் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? கையை 2 துண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அகலம் வந்து ஒட்டு போடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இப்போது உயரத்தில் உள்ள நாச்சையும் கொடுத்தாச்சு. மேலே கொடுத்துருக்க அதே 2 நாச்சை நான் கீழேயும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.